எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8/3/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 184. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 184. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 3, 4, 6, 8ன்னு கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. 4ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும். 8ஆம் நம்பரு பி போர்ட்லேயும் 4ஆம் நம்பர் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஆல் போர்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 84 பிசியில் பாஸு. சரிங்களா? ஒரு 84 பிசியில் பாஸு. முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்ததுலே ஒரு 84 பாஸ் ஆகிருக்கு பிசி. டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. அதாவது 6ஆம் நம்பருக்கு பதிலாக 1ஆம் நம்பர் பவரில் இறங்கியிருக்கு. நான் கொடுத்துருந்தது 486ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 6க்கு பதில் 1 பவரில் இறங்கி இப்படியே பாக்ஸ் வந்துருக்குது. ஓகேங்களா? அப்படி தான் போயிருக்கு. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகிருக்குது. டிஜிட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. நான் கொடுத்துருந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்க 486ன்னு கொடுத்துருந்தேன். அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 184ன்னு வந்துருச்சு. அந்த 6க்கு பதில் 1 தான் பவரில் இறங்கி இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வின்னிங் கம்மியாக போச்சு. ஓகேங்களா? ஆக மொத்தம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேரளா லாட்ரி 9/3/2026 பாக்கியத்தாரா 44க்கு உண்டான கெஸிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும். அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? அதே மாதிரி வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். நம்பர் அதிகமாக இருக்குதுன்னு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நான் சொல்கிறத முழுசாக கேட்டிங்கன்னா தான் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கெஸிங் என்னங்கிறது. வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 2, 4, 5, 8. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போடுங்க. எல்லா நம்பரும் போடணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்த கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னா 51, 15, 18, 81, 58, 85, 06, 60, 69, 96, 09, 90, 24, 42, 45, 54, 44, 56, 65, 63, 36, 53, 35, 28, 82, 83, 38, 23, 32, 25, 52. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. சரிங்களா? நம்பர் அதிகமாக தான் கொடுத்துருக்குறேன். எனக்கு வந்த கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. சப்போஸ் இப்போ எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் எப்படி வருதுன்னு பாருங்கள். கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு தான் கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன். எனக்கு வந்து நான் கோடு போட்டது வந்து எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? அதனால் நான் வந்து நீங்கள் கோடு போட்டதை மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கோடு போடாததில் உங்கள் கெஸிங் வந்ததுன்னா கூட நீங்கள் கோடு போடாததில் எடுத்துக்கலாம். சரிங்களா? எனக்கு வந்து எல்லா கெஸிங்குமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதில் பிரித்து எடுத்துக்கோங்க. கோடு சப்போஸ் கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க கோடு போட்டதில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கோடு போட்டதில் வந்திருக்குது. முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்ததில் வந்திருக்குது. அதுவும் சில நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா கோடு போடாததுலேயுமே நம்பர் கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா? கோடு போடாததில் கூட வந்திருக்குது. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. அதே மாதிரி நம்பர் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு நம்பர் அதிகமாக தெரியும். சரிங்களா? அதனால் நீங்கள் அளவாக போட்டுக்கங்க. எந்த நம்பர் போட்டிங்கனாலும் சரி உங்கள் கெஸிங்கு வர்றதை பார்த்து எடுத்துக்கங்க.
சரிங்களா? வாங்க இப்போ திருடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 518 069 245 283 454 563 இதுதான் இன்றைக்கி உண்டான திருடிச்சிட்டுன கேசிங்க. திருடிச்சிட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வந்த கேசிங்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க, சரிங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கோடு போட்டு காமிச்சது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க, சரிங்களா? அதுவும் அளவாக போட்டுங்க. எல்லா நம்பருமே போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கெஸிங்க்கு மேட்ச் ஆகினா மட்டும்தான் எடுத்து போட சொல்கிறேன், சரிங்களா? சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னாலும் நீங்கள் பாக்ஸில் போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். இருந்தாலும் எல்லா நம்பரும் போட வேண்டாம், சரிங்களா? கொடுக்குற நம்பரும் 3 நம்பர் தான் வின்னிங் நம்பரு. அந்த இதில் எப்படி வேணாலும் மாற்றி வரலாம். அதனால தான் பாக்ஸில் வந்ததுன்னா கூட நீங்கள் பாக்ஸில் போடுங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? சரி, ஓகே. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.